அகிலாவை முதலில் என் உறவினர் திருமணத்தில்தான் பார்த்தேன். அப்பொழுது அவளுக்கு வயது 18, எனக்கு 25. பாவாடை சட்டையுடன் ரொம்ப அழகாக இருந்தாள். பார்த்தவுடன் ரொம்ப பிடித்து இருந்தது. சிறிது நேரத்தில் தெரிந்துவிட்டது அவள் எனக்கு தங்கை முறை என்று. அவன் அம்மாவை அக்கா என்றேன். அதற்கு அவர் நான் உனக்கு சித்தி தானு சொன்னார். பிறகு அவளை விட்டு உறவினர்களுடன் நேரம் செலவழித்தேன். அதற்கு பின் அவளை பற்றி சுத்தமாக மறந்துவிட்டேன். அடுத்த சந்திப்பு என் வீட்டில் நடந்தது. அவள் அங்கே எப்படி வந்தாள் என்று நினைவில்லை. ஆனால் அதுதான் எங்கள் நட்பிற்கு பிள்ளையார் சுழி போட்ட நாள். சரி, இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. சரி, வாங்க கதைக்கு போலாம். விடுமுறை என்பதால் அவள் அப்பா என் வீட்டில் அவளை விட்டு சென்றார். இப்பொழுது கொஞ்சம் வளர்ந்து இருந்தாள். பாவாடை சட்டையில் இருந்தால். பகல் முழுவதும் டிவி பார்த்து பொழுது போனது. எனக்கு படிக்கும் ஆவல் உண்டு. வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கும். அவளுக்கும் புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்தது. நாங்கள் ஆளுக்கு ஒரு புத்தகம் எடுத்துக்கொண்டு அறையில் படித்துக் கொண்டு இருந்தோம். அம்மா சமையல் அறையில் இருந்தார். நான் பக்கத்து வீடு அத்தையோட ரேஷன் கடைக்கு போயிடு வரேன். நீங்க வீட்ல பத்திரமா இருங்க. அம்மா வெளியே கிளம்பினார். அவளும் நானும் பேசிக் கொண்டு இருந்தோம். அவள் புத்தகம் படித்து கொண்டு இருந்தாள். சரி என்று கொஞ்ச நேரம் கேம் விளையாட நினைத்தேன். ஆனால் முழுதாக கேம் விளையாட முடியவில்லை. நான் காலையில் உறங்கி போனேன். அடுத்த நாள் அவளை வீட்டுக்கு அனுப்ப நாங்கள் எல்லோரும் பஸ் ஸ்டாப் போனோம். ஏனோ அன்று பஸ் கிடைக்கவில்லை. வீட்டிற்கு வந்து விட்டோம். நடந்து வரும் போது அவள் என் கையை பிடித்தபடி வந்தாள். பகலில் எல்லோரும் இருந்ததால் எங்களால் பேசிக்கொண்டு இருக்க முடியவில்லை. இரவு வந்தது. நானும் தங்கச்சியும் கொஞ்ச நேரம் கேம் விளையாடி கொண்டு இருந்தோம். திடீர் என்று பெரியம்மா கூப்பிடும் சப்தம். என்ன பெரியம்மா? தண்ணி வேணும். லைட் ஆ போடு. அதன் பிறகு காலை எழுந்திருக்கும் போது அவள் கிளம்பாய் ரெடியாக இருந்தாள். பஸ் ஸ்டாப் போகும் போது கேட்டேன், என்ன ஆச்சு ராத்திரி? டென்ஷன் ஆயிட்டேன். அவள் சிரித்தாள். பஸ் கிளம்பும் வரை கண்களால் பேசிக்கொண்டோம். பஸ் கிளம்பியது. இனிமேல் அவள் பார்க்க முடியாது என்று நினைத்துக் கொண்டே வீடு திரும்பினேன். ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியாது, இன்னும் இது முடியவில்லை என்று. சிறிது நாட்களில் அகிலாவை மறந்து போனேன். எல்லோரும் காதல் பண்ண தயாராய் இருந்தார்கள். ஆனால் எனக்கு தேவை கேம் விளையாடு. ஒரு நாள் என் அம்மா உன் சித்தப்பா அகிலா அப்பா நேத்து போன் பண்ணாரு. அவர் வேலை செய்யற கம்பெனில உனக்கு வேலை வாங்கிடறேன் வந்து பக்க சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுக்கு வர சொன்னார். வேண்டா வெறுப்பாக அகிலா வீட்டுக்கு போனேன். விடுமுறை என்பதால் சித்தப்பா டிவி பார்த்து கொண்டு இருந்தார். நான் போகும் போது அகிலா அவள் தம்பியுடன் எங்கேயோ வெளியே போய் இருந்தாள். நானும் சித்தப்பாவும் மதியம் சாப்பிட்டோம். அடுத்த நாள் காலை அவருடன் நான் கம்பெனிக்கு போவதென்று முடிவானது. சித்தப்பா, நான் கிளம்புறேன். நாளைக்கு நேரா உங்க ஆபீஸ் வந்துடுறேன். இருடா, நைட் இங்க தான் தங்கிட்டு நாளைக்கு உன் வீட்டுக்கு போயேன். நான் தயங்கினேன். எனக்கும் அகிலாவை பார்க்க ஆசைதான். ஆனால் அகிலாவும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாப்பா. சாயங்காலம் அவ வந்துடுவா. இது சித்தி. நான் இஷ்டம் இல்லாமல் இருப்பது போல் நடித்தேன். சித்தியை பற்றி சொல்லியே ஆகஸ்ட் வேண்டும். சித்தப்பாவை வைவிட மிகவும் இளையவள். கிராமத்தில் இருந்து வந்தவள் என்பதால் அழகா இருப்பாள். சிறிய வீடுதான், ஒரு பெரிய அறை. அந்த வீட்டில்தான் எல்லோரும் படுக்க முடியும். அதை ஒட்டிய சமையல் அறை, இன்னொரு புறம் பாத்ரூம். சித்தப்பாவின் வருமானத்தில் இதுதானே முடியும். அகிலா எப்படி இருப்பாள் என்று யோசித்துக் கொண்டே தூங்கி போனேன். ஏதோ விழுந்தது போல சததம் கேட்டு கண் விழித்தேன். என் கண்ணை என்னால் நம்பவே முடியவில்லை. சித்தி என் முன் நின்று கொண்டு இருந்தால். சித்திக்கு 35 வயதுக்குள் தான் இருக்கும். சின்ன வயதில் கல்யாணம் ஆகியிருக்கும். அவள் மேக்கப் போடு விட்டு ரூமில் இருந்து வெளியே போனாள்.
நான் ஒருவன் அங்கு இருப்பதையே மறந்தவள் போல. எப்பொழுது மீண்டும் தூங்கினேன் என்று தெரியவில்லை. என்னை அகிலா எழுப்பினாள். ஷூட் அண்ணா ஷூட். கண் விழித்தேன். அண்ணா எழுந்திருங்க. இன்னும் என்ன தூக்கம் யூட். அப்பொழுதுதான் அவள் தம்பியும் அந்த அறையில் இருந்ததை பார்த்தேன். எழுந்து முகம் கழுவிக்கொண்டு யூட் வெளியே வந்தேன். சித்தப்பா டிவி பார்த்து கொண்டு இருந்தார். ஷூட் அகிலா அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ எழுதி கொண்டு இருந்தாள். பாவாடை சட்டை அணிந்து இருந்தாள். சித்தப்பா ஏதோ பேசிக் கொண்டு இருந்தார். என் கவனம் அகிலா மீது இருந்தது. சித்தியை காணவில்லை. அவள் பையனுடன் கடைக்கு போயிருந்தாள். ஷூட் அண்ணா மாடிக்கு வாங்க, நிறைய பூ செடி வச்சிருக்கோம். எழுந்து என் கையை பிடித்தாள். ஷூட் அவள் எதற்கு கூப்பிடுகிறாள் என்று எனக்கு தெரியும். சித்தப்பா இருந்ததால் தயங்கினேன். ஷூட் சித்தப்பா டிவியில் மூழ்கி இருந்தார். ஷூட் நான் அகிலாவுடன் மாடி படி ஏறினேன். இருட்டு யூட். லைட் இல்லையா அகி? இருக்கு யூட். ஏன் போடல? ஒரு இடத்துல நின்றாள். போடணுமா? சரி, கேம் விளையாட்டு மறந்து விட்டாயா? வா கேம் விளையாடலாம் என்றால் யூட். சரி போதும், அப்பா தேடுவார். ஷூட் எனக்கும் கேம் விளையாடுறது போதும் என்று இருந்தது. அடுத்து எப்போ வருவீங்க? இங்க வரதுக்கு காரணம் வேணும் லா. நீயே யோசி அகியு. யோசிக்கிறேன் ஷூட். இருவரும் சிறிது நேரம் செடிகளை பார்த்துவிட்டு கீழே வந்தோம். சித்தி வந்திருந்தாள். ஷூட் சித்தி நான் கிளம்பவா? லேட்டா போனா அம்மா தேடுவாங்க ஷூட். ஒரு வழியாக எல்லோரிடமும் சொல்லிவிட்டு என் மொபெட்டை கிளம்பினேன். அடிக்கடி வாப்பா சித்தப்பா சொன்னார். அகி லேசாக சிரித்தாள். நானும் சிரித்தேன். ஷூட் சைத்தான் மிக பலமாக சிரித்தான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த வீட்டில் எப்படி கேம் விளையாட போகிறேன் என்று. யூட் அகிலாவும் நானும் கடற்கரையில் இருந்தோம். அவள் தம்பியை ஐஸ்கிரீம் வாங்க அனுப்பியிருந்தாள். என்னால நம்பவே முடியல அகியூட். என்ன சொன்ன சித்தப்பா? பக்கத்து வீட்ல ஏன் காலேஜ் பையன் இருக்கான். அதான் ஹூட். ஏன் லவ் பண்றான். சிரித்தாள். அடிப்பாவி, இவ்வளோ கேசுலா சொல்றே ஷூட். பின்ன பொண்ணுன்னு இருந்தா பசங்க லவ் பண்ணதான் செய்வாங்க ஷூட். சித்தப்பாக்கு உன் மேல அன்பு இல்லையா ஷூட்? அவர் யாரையும் நம்ப மாட்டார். உங்களதான் அதிசயமா நம்புறார் ஷூட். எனக்கு சுருக்கென்று இருந்தது. எதுவும் பேசாமல் வீட்டிற்குள் வந்தோம் ஷூட். சிறிது நேரத்தில் சித்தப்பா வந்தார் ஷூட். சாப்பிட்டு முடித்து எல்லோரும் தூங்க ஆரம்பித்தார்கள். நானும் சித்தப்பாவும் வாசலில் படுத்தோம். ஷூட் நாளைக்கு சித்திய கூட்டிட்டு அகிலா காலேஜ் போயிடு வந்துடுப்பா. சரி சித்தப்பா ஷூட். தேவை இல்லாம உனக்கு கஷ்டம் தரேன் ஷூட். அதெல்லாம் இல்ல சித்தப்பா. என்கிட்டதான் மொபெட் இருக்கே ஷூட். எனக்கு ஆபீஸ்ல லீவு தர மாட்டாங்க. நான் என்ன மேனேஜர் வெளிய பாக்கறேன் ஷூட். சித்தப்பா ஒரு தொழிலாளி. அதுவும் எல்லாவற்றுக்கும் பயப்படும் அடங்கி போகும் தொழிலாளி. அப்படி இருப்பதால் தான் சென்னையில் குடும்பத்தை காப்பாற்ற முடிகிறது. பிள்ளைகளை வசதியான பள்ளியில் படிக்க வைக்க முடிகிறது. அவர்களும் நல்ல மதிப்பெண் பெற்று வருகிறார்கள் ஷூட். சித்தப்பாவை அமைதியாக பார்த்தேன். என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது. முடிந்தவரை இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் யூட். இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது யூட். சைத்தான் பாடிக்கொண்டு இருந்தான் யூட். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் யூட். தெய்வம் ஏதும் இல்லை யூட். காலை எழுந்திருக்கும் போது வெயில் வந்திருந்தது. அகிலாவும் அவள் தம்பியும் காலேஜ் கிளம்பிக் கொண்டு இருந்தனர். சித்தி காபி உடன் வந்தார் ஷூட். அகி புத்தகப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ஷூட். அண்ணா அம்மாவை கூட்டிட்டு 11 மணிக்குள்ள வந்துடுங்க ஷூட். சரிம்மா. நீ எங்க இருப்ப ஷூட்? தெரியல. முடிஞ்சா நான் வந்து பாக்கறேன். இல்லைனா பிரின்சி பார்த்துட்டு வந்துடுங்க ஷூட். அக்காலும் தம்பியும் சைக்கிள் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சித்தப்பா குளித்து விட்டு வந்தார் ஷூட். டிபன் எடுத்து வை டி சொல்லிவிட்டு டிரஸ் போட ஆரம்பித்தார் ஷூட். அவர் சித்தியுடன் அன்பாக பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்பொழுதும் பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும் ஷூட். சித்தி பதில் பேசாமல் இட்லியை எடுத்து வந்து வைத்தாள் ஷூட். நான் பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன். சித்திய கூட்டி போயிட்டு வந்துடுப்பா. டீச்சர் கிட்ட நீயே பேசு. அவளுக்கு ஒன்னும் தெரியாது ஷூட். சரி சித.
சித்தப்பா ஹூட் 2 பேரும் ஒழுங்கா படிக்கறாங்களா நு விசாரி ஹூட். சரி ஹூட். சித்தப்பா ஆபீஸ் கிளம்பி போனார். சித்தி பின்னாலே போனாள். அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. சித்தி கேட்டை மூடிவிட்டு உள்ளே வந்தாள். சாதாரணமாக இருந்தாள். குளிச்சிட்டு சாப்பிடறையாப்பா? இல்லை சித்தி. கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி. அப்போ நான் குளிச்சிட்டு வந்துடறேன். கேட்ல யாரும் வந்தா திறக்காமா? யான்னு கேளுயூட். சரி சித்தி. பக்கத்துல இருக்கிற வீடு யாரது சித்தியூட்? எங்க ஹவுஸ் ஓனர் வீடு. வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க. மத்தவங்கலாம் பம்பாயில இருக்காங்க. எப்போது வருவாங்க யூட்? சித்தி அலமாரியில் இருந்து அவள் துணிகளை எடுத்துக்கொண்டு இருந்தாள். அகிலாவை விட கொஞ்ச பெரியவள் போல இருந்தாள். நீ வெளிய போகாதே. அந்த கிழடுங்க பார்த்த கேள்வி கேட்கும். அட்டாச்ட் பாத்ரூம். உள்ளே போய் கதவை சாத்தினாள் ஷூட். சின்ன வீடு இது. ஒரு பெரிய ஹால். அதில் பாத்ரூம். சமையல் அறையூட். டிவி ஆன் செய்து பார்க்க ஆரம்பித்தேன் ஊட். சித்தி குளித்து விட்டு வந்து. சரி நீ போய் குளிச்சிட்டு வா. சாப்பிட்டு கிளம்ப டைம் சரியா இருக்கும் யூட். நான் குளிச்சிட்டு வந்தேன். சித்தி சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள் ஷூட். சாப்பிட்டு இருவரும் கிளம்பினோம் ஷூட். என் டிவிஎஸ் 50ஐ ஸ்டார்ட் பண்ணேன். சித்தி வீட்டை மூடிக்கொண்டு வந்தாள் ஷூட். இதுலையா போகணும்? ஆமாம். என் சித்தி, எனக்கு இதுல உட்காந்து பழக்கம் இல்லையே பா ஷூட். உட்காருங்க சித்தி. நான் பொறுமையா போறேன் ஷூட். இதுக்கு முன்ன எப்படி அகி காலேஜ்க்கு போவீங்க ஷூட்? பஸ்ல தான். என் வாழ்க்கையில இதுதான் முதல் முறை. பைக்ல போறது யூட். பேசிக்கொண்டே காலேஜ்க்கு வந்து விட்டோம். அகி வகுப்பில் இருந்தாள். பிரின்சியை போய் பார்த்தோம் ஹூட். வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவள் போல. பிரின்சி ஆங்கிலத்திலேயே பேசினாள். நானும் பதில் சொல்லிவிட்டு வந்தேன். சித்திக்கு முழுதும் புரியவில்லை. வெளியே வந்தோம் யூட். என்ன சொல்றாங்க பா? நல்லதான் படிக்கறாங்கன்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க. ஃபீஸ் கட்ட லேட்டா ஆகுது. கடைசி தேதி முன்ன கட்ட சொல்றாங்க யூட். சித்தப்பாக்கு 10 இன் தேதிதான் சம்பளம் வரும். இவங்க 1 இன் தேதி கட்ட சொல்றாங்க யூட். காலேஜ் மணி அடித்தது யூட். பிரேக் விட்டுட்டாங்க. அகி பார்த்துட்டு போலாமா பா? சரி சித்தி. எனக்கும் அவளை பார்க்கணும் போல இருந்தது. அகி வந்தாள். எங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். என்ன அம்மா, செம்மையை கலக்கற. திரஸ் சூப்பர் இருக்கு யூட். உன் அண்ணாதான். காலேஜ் போறீங்க, நல்ல டிரஸ் போடுங்கன்னு சொன்னான் யூட். எனக்கு லேசாக அதிர்ச்சி. ஆனால் கட்டிக்கொள்ளவில்லை யூட். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அம்மா கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன். கேட்டதே இல்ல. நீங்க சொல்லி கேட்டுட்டாங்க. காலேஜ் மணி அடித்தது யூட். பைமா ஹைனா. நெக்ஸ்ட் வீக் வாங்க. அகி போய்விட்டாள் ஷூட். போலாமா சித்தி? யூட். வீடு வரும் வரை எதுவும் பேசவில்லை யூட். நான் வண்டியே விட்டு உள்ள வந்தேன். சித்தி தண்ணி குடித்து கொண்டு இருந்தாள். நான் டிவி ஆன் செய்து எதிரில் உட்கார்ந்தேன் யூட். எத்தனை மணிக்கு உனக்கு ஆபீஸ்? 4 மணிக்கு யூட். அப்போ சாப்பிட்டு கிளம்பு. என்னடா என்றால் சித்தி யூட். ஒன்னும் இல்ல சித்தி யூட். நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க சித்தி. இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடு. அதிர்ந்து விட்டேன். ஏனெல்லாம் கேட்க கூடாது. கூப்பிடுவியா மாட்டியா? எல்லாரும் எதிரே அம்மான்னு கூப்பிட்டா ஏன்னு கேட்பாங்களே. தனியா இருக்க போ கூப்பிடு யூட். அது ஓகே. அம்மான்னு கூப்பிடுறேன் யூட். நானும் உன்னை ஏன் பையன் போலதான் நடத்துவேன் யூட். சரி. எனக்கு குழப்பமாக இருந்தது. வீட்டுக்கு கிளம்பிடலாம் என்று தோன்றியது. சரி, சமைக்கணும். லேட்டா ஆயிடும். நீ டிவி பாரு. எழுந்து போய் கதவை திறந்து வைத்தாள். நான் டிவியை முறைத்து கொண்டு இருந்தேன். மனதில் பெரும் போராட்டம். அகியோட கேம் விளையாடி நிறுத்தி இருக்க வேண்டும். சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும் என்று தோன்றியது யூட். சாப்பாடு ரெடி.
கை கழுவிட்டு வா யூட். எதுவும் சொல்லாமல் கிளம்பிட்டியா? யூட். கோவமா? இல்ல சித்தி. சாரி அம்மா யூட். கிச்சனுக்கு வா யூட். புரியாமல் அவளை பார்த்தேன் யூட். இங்க வா யூட். அம்மாவுக்கு பாய் சொல்லு யூட். கிளம்பவே மனசு இல்ல மா யூட். ஆபீஸ் போக வேணாமா? போகணும் யூட். அப்போ கிளம்பு யூட். மனசே இல்லாமல் கிளம்பினேன் யூட். மனதில் சைத்தான் பாடிக்கொண்டு இருந்தான். அகிலா வீட்டுக்கு செல்லும்போது வெளியே படித்து கொண்டு இருந்தாள் யூட். ஹாய் அண்ணா யூட். ஹாய் யூட். வண்டியே ஓரமாக விட்டு வீட்டிற்குள் வந்தேன் யூட். எங்க தம்பி காணோம் யூட். அவனும் ஊருக்கு போயிட்டான். இங்க இருந்தா தொல்லை பண்ணுவான்னு அப்பா கூட்டிட்டு போயிட்டார். காபி போடவா? சரிம்மா. குளிக்கணும். ஆபீஸ்ல இருந்து நேரா வரேன் யூட். இந்தாங்க துண்டு. குளிச்சிட்டு வாங்க. காபி போட்டு வைக்கிறேன் யூட். பாத்ரூம் உள்ளே போனேன் யூட். மதியம் சித்தப்பா போன் பண்ணினார் யூட். யாரோ உறவினர் இறந்து விட்டதாகவும். அகிலா தனியா இருப்பா. என்னையும் கூட வந்து தங்க முடியுமா என்று கேட்டார். உடனே ஒத்துக்கொண்டேன். குளித்து விட்டு வெளியே வந்தேன். அகி படுத்து கொண்டு இருந்தாள் யூட். நான் டிரஸ் மாத்திக் கொண்டு புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன் யூட். அம்மா டிபன் செஞ்சு வச்சிருக்காங்க. வேணும்னா சாப்பிடுங்க யூட். 2 பேரும் சாப்பிடலாம். வா யூட். இருவரும் சாப்பிட ஆரம்பித்தோம். இன்னொரு இட்லி வச்சிக்கோங்க யூட். நல்லா படி அகி. முக்கியமான பரீட்சை யூட். படிச்சிட்டு தான் இருக்கேன். ஆனா டென்ஷனா இருக்கு யூட். நீ நல்லா படி. கண்டிப்பா நல்லா மார்க் வரும் யூட். அவள் ஏதும் சொல்லாமல் டிவி பார்த்து கொண்டு சாப்பிட்டாள் யூட். அவள் சாப்பிட்டு எழுந்து போனதும் டிவியை அணைத்தேன். கதவை மூடிடுங்க. நான் பாத்திரம் கழுவிட்டு வரேன் யூட். நீங்க படுங்க. நான் படிக்க போறேன் யூட். அகி யூட். அவள் படிக்கும் சத்தம் கேட்டது. எப்பொழுது தூங்கினேன் என்று தெரியவில்லை யூட். அவள் தூங்குவது உணர்ந்து விழித்து கொண்டேன் யூட். படிச்சிட்டியா? டா. இன்னும் கொஞ்சம் இருக்கு. காலையில படிக்கிறேன். மணி என்ன யூட்? 2 யூட். என்னால உன் படிப்பு கெடக்கூடாது அகி யூட். எப்படி சித்தப்பாக்கு என்ன கூப்பிடுற ஐடியா வந்துச்சு? அவர் உங்களை கூப்பிட்டுதான் எங்க கிட்ட சொன்னார். என்னை ஊருக்கு வர வேணாம். அண்ணா வாரான். அவன் கூட இருன்னு யூட். அதான் என்றால் யூட். சரி என்று நானும் அவளும் அன்று கேம் விளையாடிவிட்டு தூங்கினோம். சித்தி கூட கேம் விளையாட காத்து கொண்டு இருந்தேன்.